அத்தன்டிக்காக பேசுகிறேன், நான் ஒரு கடவுளை நினைக்கிறேன், இதில் ஒரு ஒரு மீடியேட்டர் எங்களுக்கு இல்லை அப்படின்னு. இதெல்லாம் என்ன? இப்போ ஒரு பூஜை பண்ணும்போது அந்த தூபம் காட்டினா தான், இந்த ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த தூபம் காட்டினா தான் அந்த கடவுளை பிளஸ்ஸிங் மாதிரி நீங்கள் நினைக்கிறேன். இப்போ நம்ம தெரியும், இந்த நடந்து பிரச்சாரம் பண்ணதவர் இல்லையா முஸ்லீம்ஸில், அவர் அந்த தூபத்தை காட்டினா தான், சாம்பிராணி அது காட்டினா தான் அதுலேருந்து பிளஸ்ஸிங் வரும், அப்படி வருது. இப்போ இதெல்லாம் நம்பிக்கை நீங்கள் உள்ளே வச்சுருக்கு. இதெல்லாம் குரான் ப்ராப்பராக உங்களுக்கு சொல்லுதா? அது ஏன் அப்படி நீங்கள் பண்ணுறேன்? இப்போ கடவுளுக்கு மீடியேட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படி சொல்கிறேன். நம்ம வேற எல்லா மதத்தையும் நீங்கள் அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற நம்ம பேசுகிறேன். Why not we? How we? We are not perfect. Our everything is we are corrupted. It's because of that we are human. நான் கடவுள் கிடையாது, அதனால தான் நான் கரப்ட். நமக்குள்ளே இருக்கு ப்ராப்ளம்ஸ். நம்ம அடுத்த ஆள் நம்ம விரல் சுண்டி சொல்லும்போது எனக்கு அப்பா சொல்லும், நீ யாருக்கிட்ட கை சுண்டாது அப்படி சொல்லும். எனக்கு அப்பா இப்படி தான் சொல்லும், நீ கை சுண்டும் போது உனக்கு எதிர 3 விரல் ஒன்றை தான் சுண்டும். ஒன்று கடவுளை சொல்லிட்டு இருப்பேனா, 3 விரல் உனக்கு எதிராக நிற்குது. அப்போ நிறைய கேள்வி வந்தேன், நான் அப்படி கேட்டுகிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப இதெல்லாம் பொறுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் கொஞ்சம். நான் 20 வயசு வரை எத்திஸ்டாக இருந்தவன், கம்யூனிஸ்டாக இருந்தவன். அதுக்கப்புறம் தான் கடவுளை எனக்கு கிடைச்ச இன்ஸ்பிரேஷன், எனக்கு கிடைச்ச அந்த விஷன், அதனால் தான் ஈஸ்வரன் நான் நம்பினேன், ஏசு கிறிஸ்துவன் நான் நம்பினேன். எனக்கு பிளஸ்ஸிங் தரதவராட்டு, எனக்கு கடவுளை சேர்க்கிறவராட்டு. ஆனால் நான் அவ்வளோ பாவி, அதை நம்புகிறேன் நான். பட் சேம் பார்வையில் பார்க்கும்போது அவரை இவ்வளவு ஆர்குமெண்ட்ஸ், இது இவ்வளவு வேதத்தை குறித்து. ஆனால் நான் ஒரே கடவுளை தான் பார்த்துருக்கு. இட்ஸ் அ பிளஸ், இட்ஸ் அ லைட், இட்ஸ் என்லைட்மெண்ட். நீங்கள் அந்த கடவுளை சொல்கிறேன், ஆனால் உங்களுக்குள்ளே அந்த சேர்ப்பு கிடையாது. நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு தெரியும், ஷியா சுன்னி ப்ராப்ளம்ஸ். ஒரே வேதத்திலேருந்து ஏன் இந்த மாதிரி பிரிவு வந்தேன்? அது சேம் பீரியட், ஜஸ்ட் அபூபக்கர்லேருந்து உஸ்மான் அதிகாரம் கிடைச்சிருக்கு, அதுலேருந்து ஸ்டார்ட் ஸ்பிளிட். அந்த டைமில் குரான் சம்பூர்ணமாக எழுதப்பட்ட கூட கிடையாது, அதுக்கப்புறம் தான் குரான் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இதில் ஆல்ட்ரேஷன் இருக்காதா? கேட்கல தப்பு நினைச்சுங்க சார், எனக்கு தெரியும். குரானை யாரா சொன்னா அவரை இதுதான், எனக்கு அதில் பயம் இல்லை. ஆனா இது இந்த மாதிரி எதுக்கு கேட்கிறேன்னா, why it should happen? Why should? அதுக்கு நீங்க இதுக்கு ஜவாப் ஆன்சர் தந்து தான் ஆகணும். எல்லா சமயங்களும் தங்கள் கொள்கைதான் உயர்ந்தது என்று உயர்த்தி பிடிக்கும் சமயம், அதில் மாற்று இல்லை. இப்போ நாங்கள் என்னுடைய அடிப்படை நோக்கத்தை பாதியிலே நம்ம எல்லாருமே விட்டுட்டோம்னு நான் நினைக்கிறேன். கிறிஸ்துவை விமர்சிப்பதற்காக நாம் இங்கே வரவில்லை, பண்புகளையும் உயர்ந்த கருத்துக்களையும் தான் அறிந்து கொள்வதற்காக வந்தோம். இதில் ஏதோ ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்வதற்காக சில விமர்சனங்கள் சொன்னீங்க. நாங்கள் உங்களையும் தப்பு சொல்லலை. அதனால் இப்போ இந்த உரையாடல் மிக சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது. எவ்வளவோ கோபம் வந்தாலும் நமக்குள்ள உறவு இன்முகத்தோடு செல்லுகிறதை கண்டு மகிழ்கிறேன். அது நல்ல நல்ல விஷயம். இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று நாங்கள் சொல்லவில்லை. மீண்டுமா எல்லா சார்பாக சொல்கிறோம் உங்களுக்கு. இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிறீங்க, கடவுள்னு சொல்றீங்க. இல்லை 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 கடவுள் என்று நாங்கள் சொல்லவில்லை. மீண்டுமா சொல்கிறேன், எல்லாரும் சார்பாக சொல்கிறேன். கடவுளை இயேசுவின் வழியாக காண்கிறோம், இயேசுவின் பிரதிநிதியாய் காண்கிறோம், இயேசுவின் பிரதிபலிப்பாய் கடவுளை கண்டோம் என்று தான் சொல்கிற மொழியே. இயேசுவை கடவுளாக அவரையும் சொல்ல, என்னை நீங்கள் கடவுள் என்று சொல்லாதீர்கள், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள் சேருவான் என்று. எனவே இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணி நாங்களும் சொல்லலை, நபிகள் நாயகத்தை ஃபோக்கஸ் பண்ணி நீங்களும் சொல்லலை. ஏன் உங்கள் ஆலயத்திற்குள் நுழையும் போது நபிகள் நாயகம் புகைப்படம் இல்லை, ஆலயத்திற்குள் நுழையும் போது இயேசு கிறிஸ்து படம் நாங்கள் அங்கே வச்சில்ல, ஃபேன் தான் அங்கேயும் மாட்டியிருக்குது, இங்கேயும் ஃபேன் தான் மாட்டியிருக்குது. இது ஆலயம், அதுவும் ஆலயம். நாங்களும் இயேசு கிறிஸ்துவை ஃபோக்கஸ் பண்ணல என்பதை நீங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏதேனும் ஒரு அடையாளம் இந்த சபை மக்களுக்கு தேவைப்படுது. நாங்கள் 4 வருஷம் அவர்களுடைய காலடியில் அமர்ந்து படித்தோம் திருமறை முழுசா.
அதனால் எங்களுக்கு எந்த அடையாளம் வைக்கலனாலும் நாங்கள் சாமி கும்பிடுவோம். ஆனால் சபையான் விவசாயி, ஆட்டோ ஓட்டுறவன், அவன் வரும்போது கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படியே தேடுவான். தேடும்போது நீங்கள் தமிழ்நாடு தௌஹீத் சமாத்துன்னு போட்டிருந்தீங்கன்னா அப்படியே பார்த்து இங்கே கடவுள் இருக்கிறார். ஏதோ ஒரு எழுத்து இருக்கணும், ஒரு குறியீடு இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே நாங்கள் ஒரு சிலுவை வச்சுருக்கிறோம். அவ்வளோதானே ஒழிய இயேசுவை புகைப்படமாக நாங்களும் வைத்தில்லை. ஆலயத்தில், நீங்கள் மசூதியில் அவர் நம்ம. ஆனால் என்னென்ன ஒரு சாஃப்ட் கார்னர் உங்கள்கிட்ட இருக்கும். நபிகள் நாயகத்தை குறித்து ஒரு சாஃப்ட் கார்னர் உங்கள்கிட்ட இருக்கும். அவர் ஒரு இறை தூதுவர் தான். ஒரு சாஃப்ட் கார்னர் கண்டிப்பாக உங்களுக்கு அன்பு செலுத்துவீர்கள் நபிகள் நாயகத்து மேலே. அவருடைய கொட்டேஷன்ஸ் சொல்லி தான் நீங்கள் கடவுளை அறிமுகப்படுத்துவீர்கள். அதே சாஃப்ட் கார்னர் தான் இயேசு கிறிஸ்து மேலும் எங்களுக்கு இருக்கிறது. தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். நீங்கள் எப்போ நபிகள் நாயகத்தை தவிர்க்க முடியாமல் சொல்லி இறைவனை சொல்கிறீர்களோ, அதே விதமாக இயேசு கிறிஸ்துவை சொல்லி தான் நாங்கள் எங்கள் இறைவனை காண்பிப்போம். எனவே இதில் மிகப்பெரிய ஒரே ஒரு விஷயத்தை நான் ஒரே க்ளோஸ் அதை நான் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். கிறிஸ்துவை நீங்கள் விமர்சிக்க வேண்டாம், நபிகள் நாயகத்தை குறித்து தெரிந்து கொண்டு போக தான் வந்தோம். நாங்கள் இஸ்லாமியத்தின் உயர்ந்த நட்பண்புகளை தெரிந்து கொண்டு போக தான் வந்த மொழியை இதை குறித்து மிகுந்த விமர்சனங்கள் நாம் உட்படுத்த வேண்டாம் என்று நான் உங்களுக்கு அன்பாக அறிவிப்பாக தெரிவிக்கிறேன். கூடுதல் இன்னும் ஒரு தகவல், நீங்கள் முதல்ல நண்பர் தோழர் சொன்னாருங்கள்ல, உன் தேவனாகிய கர்த்தர் நான், என்னை அன்றி வேறு தேவனில் அவனை வணங்குங்க. நான் நினைக்கிறது என்னன்னா, நாங்கள் அடுத்த ஸ்டேஜ், அதுக்கு ஒப்பான அடுத்த கட்டளை, உன்னை நேசிப்பதை போல உன் அயலானை நேசி. எனக்கு ஐயா சொன்னாங்க, உங்கள் பில்டிங்கே பேஸ்மெண்ட் இதுங்களா அப்படின்ட்டு. நாங்கள் அதையும் தாண்டி அடுத்த மனிதநேயம், இயேசு கிறிஸ்து சொன்ன வழிமுறைகளுக்கு நடக்கிறதற்காக முயற்சித்து கொண்டு இருக்கிறோம். நான் இப்போ உங்களை பார்க்குற பார்வை என்னன்னா, நீங்கள் அந்த கடவுள் ஒருவர், அவரை மட்டும் தொழுதுகிட்டா போதும் அப்படிங்கிற ரீதியிலே இருக்கிறீங்க மாதிரியும், நாங்கள் வாழுகின்ற சமுதாயத்தில் ஏதாவது செய்யணும். இந்த ஒரு பிறப்புன்னு நீங்கள் சொன்னீங்க, ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொன்னீங்க. அந்த வாழ்க்கையில் ஒரு மனித நேயத்தோட சக இதோட போகணும். அதற்கு என்ன வழி அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு ஒரு 2 உதாரணங்களை சொல்லுகிறேன். நீங்கள் இந்த யாக்கோபை பார்க்கின்ற பார்வை, நீங்கள் விவிலியத்தை பார்க்கின்ற பார்வை கூட, நீங்கள் ஒரு குற்றம் கண்டுபிடிக்கின்ற அல்லது குறை கண்டுபிடிக்கின்ற பார்வையோடே படித்து கொண்டிருப்பதாகவும் அதை விளங்கி கொண்டிருப்பதாகவும் நான் விளங்குகிறேன். யாக்கோபு ரொம்ப சிம்பிள். நாங்கள் என்ன சொல்ல வர்றேன், யாக்கோபு தொடைச்சந்தை சொட்டார், மர்ம உறுப்பை தொடுத்தார், அதில்லை. தேவனோடு ஒரு விஷயத்துக்காக போராடினால் அவர் இறங்கி நமக்கு உதவி செய்வார். இதுதான் சிம்பிள். நாங்கள் அப்படி தான் யோசிக்கிறோம். புரியுதுங்களா? இறைவனாகவும் மனிதனாகவும் நீங்கள் அந்த இன்னொரு பார்வை என்னன்னா, நற்செய்தியாளர்கள் 4 பேருமே இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு அவர்கள் சார்ந்திருக்கிற பின்னணியத்தோடு உருவகப்படுத்தியிருப்பார்கள். ஒருவர் இறை மனிதனாக, ஒருவர் இறை மகனாக, இப்படி தான் அந்த பின்னணியத்தில் இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் அதை மட்டுமே யோசிக்காதீங்க. நாங்கள் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். இயேசு, நாங்கள் இந்த யாரோ ஒரு பாதிரியார் கிரகாம் ஸ்டெயின்ஸ், அவரை உயிரோடு எரித்தார்கள். எங்களுக்கு சிம்பிள், நற்செய்தி சொல்ல வந்தால் போராட்டம் இருந்துச்சு, எரிச்சிட்டாங்க. கடவுள் வசனம் எப்படியாவது பரப்பட்டும். அவர்கள் மனைவி கூட. பிறகு அந்த தாராசிங்கை மன்னித்து விடுகிறேன். இதோட நாங்கள் முடிச்சுட்டு மனித நேயத்துக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனால் நாம் டிசம்பர் 6 இன்னமும் நினச்சிக்கிட்டு ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கிக்கிட்டு நாடு முழுமையும் அப்படி நான் யோசிக்கிறேன். இதுதான் ஒரு வேறுபாடாக நான் கருதுகிறேன். நான் இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு நான் சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்க போகிறது கிடையாது. அல்லது இஸ்லாத்தை நீங்கள் முறையாக கூட ஒரு அழைப்பு அண்ணன் விட்டார், வாங்க உங்களை இஸ்லாத்துக்கு அப்படின்னு ஒரு நாகரிகமான ஒரு அழைப்பை விட்டார்கள். ஒரே இதுக்கு நீங்கள் சேர்ந்து போகலாம் முடியாது, நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. நாங்கள் எங்கள் பற்றுறுதியிலே இருக்க போகிறோம். ஒருவேளை உயர்ந்த கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறோம். இதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் கடவுள் கடவுள் கடவுளுங்கிற அதே ஒரே கட்டத்தில் இருக்கிறீங்க. நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு, இதற்கு ஒத்த அடுத்த கற்பனை, உன்னை நேசிப்பதை போல உன் அயலானை நேசி அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம். அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இப்போ அநேகமாக அவர் கேட்ட கேள்விக்கும் நீங்கள் இப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்கிறதுக்கும், தர்கா நீங்கள் அதையெல்லாம் தாண்டி வந்த நபர்கள் என்பது எனக்கு தெரியும்.
நீங்கள் சராசரி முஸ்லீமை மன்னிக்கணும், அதை எப்படி சொல்கிறேன்னா, அந்த இன்னொரு அங்கே ஒரு கட்டிக்கிட்டு இருக்கிறோமே அந்த மசூதியை காட்டிலும் நீங்கள் அடுத்த ஸ்டேஜில் வந்திருக்கிற நபர்கள் என்பது எனக்கு புரியும், அவருக்கு தெரில. அதை தான் நீங்கள் ஒருவேளை அடுத்த இதாக நீங்கள் சொல்லுவீங்க. அதே ஸ்டேஜை தான் நான் இப்போ பார்க்குறேன். நீங்கள் வந்து கடவுள் அல்ல அந்த ஒரே தெய்வன் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு அடுத்தது வாழுகின்ற பொழுது மனிதநேயத்தோடு வாழுகின்ற ஒரு கோட்பாடுக்கும் தத்துவத்துக்கும் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அதை குறித்ததான தேடல், அதுக்கு இயேசுநாதர் வழிகாட்டின வழிகளை பின்பற்ற நாங்கள் முயற்சி செய்கிறோம். இதுதானே ஒழிய மற்ற வேற இதுக்காக வந்த மாதிரி எனக்கு தெரியல. நன்றி. சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். என்ன சொன்ன மாதிரி இப்போ நேராக உங்களை பார்க்கும்போது இப்போ நான் ஒரு இறையியல் கல்லூரி மாணவராக பயிற்சி பெறுவராக நான் பேசலை. நேராக உங்களை நான் பார்க்குறேன், உங்கள் முகத்தில் தாடிலாம் இருக்குது. ஸோ மதங்களை அப்புறம் வைத்துக்கொள்வோம். நேராக உங்களை நான் பார்க்கும்போது ஆஸ் மை ஃப்ரெண்ட், நீங்கள் என்னுடைய நண்பர், நானும் உங்கள் நண்பராக இருக்கேன், பேசுகிறேன். இரண்டாவது தான் என்ன நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு மனித நேயம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய டாபிக் நமக்கு கொடுத்துருக்கு. அதனால் நான் பிறந்தது ஒன்று எங்கள் அப்பா சொல்லி கொடுக்குறாரு. அவர் சர்ச்சு கூட்டிகிட்டு போனனால நான் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்றது நாங்கள் செஞ்சுருக்கோம். அப்படி தான் நீங்களும் இருந்திருப்பீங்க. அப்பா கூட்டிகிட்டு போவார், கொஞ்ச நாளுக்கு 5 நாள் 5 வேளை தொழுகை, அப்புறம் படிப்படியாக சில இதில் இருக்கக்கூடிய சில காரியங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு மேலே நாம் போகும்போது இந்த சமயத்தை குறித்து கடவுளை குறித்து அதிகமாக நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு ஈடுபாடு வரும்போது கடவுளை குறித்தான மேன்மையான ஆற்றலான காரியங்களை தெரிந்து கொள்வதற்கு பல முயற்சிகள்லாம் எடுக்கிறோம். இது இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு படி நம்ம மேலே போகணுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கலாம். நான் இப்போ இது கிறிஸ்டினாக பேசலை, சும்மா ஃப்ரெண்ட்லியாக நான் பேசிட்டு இருக்கேன் வைங்களேன். நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நான் கொடுக்கலாம். இதுக்கு இப்படிப்பட்ட விளக்கங்கள், இதுக்கு இப்படிப்பட்ட விளக்கங்கள், இதுக்கு இப்படி நீங்கள் சொல்லலாம், இதுக்கு இப்படி நீங்களெல்லாம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ ஐயாவோ பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு இப்போ ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, பாவ மன்னிப்பு பெற்ற உடனே மறுபடியும் அவங்க டாஸ்மாக் கடைக்கு போவாங்களா இல்லை போக மாட்டாங்களா அப்படின்னு. இது எல்லா சமயங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லா ஆலயங்களுக்கு நம்ம போகிறோம், எல்லாமே கடவுளை கும்பிட்றோம், மறுபடியும் பழைய மாதிரி போயிடும். அது செகண்டரி, அது ஹியூமன் நேச்சர் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இந்த மதத்தை அடிப்படை சார்ந்துதான் ஒரு மனிதன் இதற்கு போகிறான் இல்லை என்பதல்ல. பாவம் மன்னிக்கப்படுமா அப்படின்னு இப்போ ஒரு சில விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்குறோம், மன்னிப்பு கேட்டு மறுபடியும் இந்த பாவம் செய்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் குடிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறன்னா, அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய கேள்வி என்னென்னா, கடவுளை பற்றியே தெரியாத ஒரு மனிதன் இருக்கிறான், சமயத்தை குறித்தே இல்லாத ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் எந்த தவறுமே செய்யவில்லை, அவன் இறைவனடி செய்வான செய்ய மாட்டான் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எனக்கு. எந்த மதத்தையும் சாராதவன், அவனுக்கு எந்த ரிலிஜனுமே தெரியல, அவனுக்கு சமய கட்டுப்பாடு என்பது அவனுக்கு தெரியல, ஒரு புது மனிதனாக இருக்கிறான், அவனுக்கு கிறிஸ்தவனும் இல்லை, இஸ்லாத்தை சார்ந்தும் இல்லை, வேறு எந்த சமயத்தையும் சாதாத, அவன் ஒரு பியூராக இருக்கிறான், அவன் எந்த தவறுமே செய்யலை, அப்போ அவன் எங்கே போவானா போக மாட்டானா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. இதெல்லாம் அப்பாற்பட்டு சில காரியங்கள்லாம் போகின்ற ஒரு காரியம். ஆக இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு காரியம் நீங்கள் பார்த்து நிறைய பரவலாக பேசிட்டு இருக்கிறோம். அதனால் ஒரு உங்கள் சமயத்தில் இருக்கக்கூடிய நல்ல தகவல்கள், உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாம் நாங்கள் தெரிந்து கொண்டு அது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள்லாம் அது ஏற்றுக்கொண்டு இந்த சமுதாயத்தில் இன்னும் உங்களோடு கூட நாங்கள் எப்படி இந்த உறவு கட்டமைப்பை எப்படி இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வது. ஏன்னா நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கோம், சவுத் இந்தியா, த்ரூ அவுட் இந்தியா முழுதுமே வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான கண்ணோட்டம் இருக்குது. முஸ்லீம் இஸ்லாம் அப்படின்னாவே ஏதோ ஒரு மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி. அப்படி அல்ல. உங்கள்கிட்ட ஒரு தகவல் வாங்கி நாங்கள் சுமந்து கொண்டு அங்கே போய் நாங்கள் டயலாக் எக்ஸ்போஷர் உட்காந்தோம், பேசணும், நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்படி அதே மாதிரி எங்களுடைய சமயத்தில் கூடிய காரியங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதே